ஹர்ஷா போக்லே, ரவி சாஸ்திரி, சுனில் கவாஸ்கர், சஞ்சய் மஞ்சுரேக்கர், கபில் தேவ், அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றியும் கிரிக்கெட்டை பற்றி நிறைய ரிவ்யூஸ் கொடுத்து பார்த்துருப்பீங்க. அவங்களாம் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் கொடுத்து நிறைய பேர் கேட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஆச்சரியப்பட வைக்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். என்னென்னா, ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு ரிவ்யூ தமிழில். இந்த ரிவ்யூவோட ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, ஏன் நம்ம வந்து தமிழில் ரிவ்யூ பண்ணக்கூடாது? நான் யூடியூப்பில் தேடிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது. அவங்களாம் ஹிந்தியில் பேசுகிறப்ப சத்தியமாக எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி அவங்க ஹிந்தியில் பேசுகிறது, இங்கிலீஷில் பேசுகிறதுலாம் எத்தனை பேருக்கு போய் சேருது அப்படின்னு தெரியல. ஸோ ஸ்போர்ட்ஸை பற்றின விழிப்புணர்வும் ஸ்போர்ட்ஸை பற்றின சில விஷயங்களும் நிறைய பேருக்கு போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இந்த வந்து வீடியோ எடுக்க போகிறோம். கரண்ட்டில் போயிட்டு இருக்கிற இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த சீரீஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சு, அந்த மேட்ச் வந்து இப்போ போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவாகவே இதை பார்க்கலாம். என்னென்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ற அந்த ரிவிலேரி இருக்கு இல்லையா, அந்த ரிவிலேரியா வந்து ரொம்ப மோசமான ஒரு ரிவிலேரியா இந்த மேட்ச் வந்து இருந்தது. என்னென்னா, இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக வந்து திங்க் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இது வந்து அந்த மேட்ச்சில் ஈஸியாக தெரிஞ்சுது. என்னென்னா, இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் அப்ளை பண்ணி இந்தியன்ஸை வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ தரகுறவாக எடை போட்டது வந்து பெரிய தப்பு அப்படின்றத விராட் கோலியும் அந்த பிளேயிங் லெவன்ஸும் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அனில் கும்ப்ளேக்கும் இந்தியன்ஸுக்கு இது நல்ல பாடமாகவும் இருந்தது. ஸ்டார்க் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இந்தியன் பிச்சஸில் வந்து வின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனாக அங்கே பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப கிளியரான ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்தியன்ஸ் ஏன் அந்த மாதிரி தோத்தாங்க அப்படின்றத அப்பாற்பட்டு வச்சுட்டு என்ன காரணங்கள், என்னென்ன தப்புகள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் டு த ஸ்பின்னர்ஸ் அவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல. என்னதான் அஸ்வின் ஜடேஜா, ஜெயந்த் யாதவ் அப்படின்ற ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க சூட் பண்ண லெவலுக்கு நாம் அந்த பிச்சை வந்து சூட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கிறதுக்கு அதான் காரணம். அந்த 3 ரன் மார்ச் விக்டரி வந்து ஸ்டீவன் ஸ்மித்தையும் ஓகிஃபையும் கண்டிப்பாக போய் சேரும். டெஸ்ட்டுக்கான ரிவ்யூ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீ மேட்ச் ரிவ்யூ பார்ப்போம். என்னென்னா, ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா செகண்ட் மேட்ச் பெங்களூர் டெஸ்ட்டு அப்படின்றதுனாலே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட்னு சொல்லலாம். கேஎல் ராகுல், கருண் நாயர், அப்புறம் விராட் கோலிக்கு வந்து செகண்ட் ஹோம் கிரவுண்ட்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி இருந்தாலும் பெங்களூர் பிச்சுன்றது வந்து ஒரு ட்ரிக்கியான பிச்சு. என்னென்னா, கரண்ட் இந்தியன் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்பின்னிங்க்கு வந்து ரொம்ப எடுக்கிற மாதிரி ஒரு பிச்சு தான். ஸோ கியூரேட்டர்ஸும் வந்து ஸ்பின்னுக்கு எடுக்கிற மாதிரி தான் வந்து பிச்சை ரெடி பண்ணுவாங்க. பட் பெங்களூர் பிச் என்ன தான் நம்ம பண்ணாலும் ஃபஸ்ட்டு 2 days வந்து பவுலிங்க்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி, இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரி, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற மாதிரி அந்த பிச்சஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ரொம்ப செட் ஆகும். ஸோ ஸ்டார்க் வந்து லீட் பண்ணி அந்த பவுலிங் அட்டாக் வந்து சரியாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் இருப்பாங்க. இந்தியா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உமேஷ் யாதவ் செம்மையாக போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணாருன்னா ஆஸ்திரேலியன் டாப் ஆர்டர் வந்து ஈஸியாக அவர் வந்து கலைச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து 2 daysக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக ஸ்பின் ஆகும். ஸோ ஸ்பின் ஆனோடனே இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பண்ண தப்பை வந்து இப்போ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தோல்வி விளிம்பில் தான் எடுத்துகிட்டு போய் விடும். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ஹாவ் டு அப்ளை தர் ஸ்கில். அவங்க வந்து அவங்களோட ஸ்கில்லை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் வந்து அந்த அளவுக்கு டேர்னிங் ட்ராக்காக இருக்க போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து இந்தியன்ஸ் வந்து நல்லா போடுவாங்க அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு தெரில. இந்தியாவுக்கு நல்ல விஷயம் என்னென்னா, லாஸ்ட் 5 மேட்சாக இந்தியா இந்த பிச்சில் தோக்கலை. என்னென்னா, 3 மேட்ச் ட்ரா இருக்குது, 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடின மேட்ச் வந்து ட்ரா ஆகிடுச்சு. அது மழை காரணமாக ட்ரா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா இந்த கிரவுண்டில் வந்து 2004 வந்து 217 ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இந்தியா தோற்றது வந்து பாகிஸ்தான் கிட்ட 168 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தாலும் வந்து மேட்ச்ன்றது அன்னைக்கு அந்த 5 daysக்கான ஒரு ஸ்கில்லை வந்து எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்துல தான் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்ன்றது இருக்குது. ஸோ ஹோப் இந்தியா பிளேஸ் வெல். அந்த மேட்ச்சில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது யாரை வந்து ஹைலைட் பண்ணி பார்க்கலான்னா, கேஎல் ராகுல் ஆடுவாராக தெரியல. பிகாஸ் வந்து அவருடைய இன்ஜுரிஸ் காரணமாக அவர் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விராட் கோலி, நெக்ஸ்ட்டு கேஎல் ராகுல் போனார்னா கருண் நாயர் வருவார். ஸோ இந்த மாதிரி இந்தியன்ஸ்க்கு வந்து நல்ல பேட்ஸ்மேன் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்கில்லை வந்து நல்லா அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த மேட்ச் வின் பண்ண முடியும். பிகாஸ் ஆஸ்திரேலியா இஸ் வெல் ட்ரெயின்டு ஒரு செம டீமாக வந்து வந்திருக்காங்க ஃபார் த ஸ்பின்னிங் அண்ட் பவுலிங் ட்ராக்.
ஸோ அவங்கள வந்து வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். இருந்தாலும் வந்து இந்தியன்ஸ் அதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பண்ண தப்பை வந்து இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து இப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். ரிவ்யூஸ்லாம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்தியாவுக்கான நல்ல விஷயம் என்னென்னா ரோஹித் சர்மா வந்து ஃபிட்னஸில் ப்ரூவ் பண்ணுறதுக்காக விஜயசாரி ட்ராஃபி ஆட போகிறாரு. ஸோ அந்த விஜயசாரி ட்ராஃபியில் அவருடைய ஃபிட்னஸில் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, அவர் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஐபிஎல் ஆடுவார். நெக்ஸ்ட் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிக் ஹிட்டிங் சால்ட்டாக சிக்ஸ் அடிக்கிற அந்த ரோஹித் சர்மாவுடைய ப்ரெசன்ஸை நம்ம பார்க்கலாம். இது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை இந்தியாவுக்கு. ஸோ இன்னையுடைய கண்டென்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ எந்த ஸ்போர்ட்ஸை பற்றி எதுன்னு காத்து விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until then, it's bye from Vignesh. Thank you.